Thalasseri chicken biryani. ரெண்டு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 3 கப் அளவுக்கு வெங்காயம் நல்ல தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப்பு தக்காளி, 1 கப்பு புதினா, 1 கப்பு மல்லி, 6 7 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், நல்ல கெட்டியான தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி, ஒரு 900 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் சிக்கன், 200 ml அளவுக்கு எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு கிஸ்மிஸை போடலாம். அது கொஞ்சம் வறுத்த உடனே அது கூடவே கேஷ்யூ நட்டையும் போட்டு ரெண்டையும் சேர்த்து வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ஒரு கடாயில் சிக்கனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை தவிர மிச்ச எல்லா மசாலாவையும் இதோட கோழியோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பழத்தில் உள்ள சாறு, வறுத்து வச்ச வெங்காயத்தில் பாதி அளவு சேர்த்துக்கலாம். கோழிக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வேக வைக்கலாம். இப்போ கோழியை வேறு அடுப்பில் மாற்றிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்,
2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை தாளிக்கலாம். அரிசி இந்த கப்பில் 2.5 கப்பு எடுத்திருக்கேன். 1 பங்குக்கு 1.5 பங்கு தண்ணி. சாதத்துக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் அரிசியை வேக வைக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. அதில் உள்ள தண்ணியுமே எல்லாம் வற்றிருச்சு. இப்போது தம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பாதி அளவு சாதத்தை இதில் ஆட் பண்ணலாம். மீதி இருந்த வறுத்த வெங்காயத்தில் பாதி அளவு, முந்திரி பருப்பு கிஸ்மிஸுமே பாதி அளவு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் மேலே தூவிக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி அடுத்த லேயர் போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிடலாம். இந்த ஸ்டீம் வந்து சாதத்துக்கு மேலே வர வரைக்கும் அது திறக்க வேண்டாம். அந்த ஸ்டீம் வெளியே போகாத மாதிரிக்கு நல்லா டைட்டாக மூடணும். நல்லா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு அடியில் உள்ள மசாலாவோட மெதுவாக கிளறி விடணும். ஓரளவுக்கு கலந்து விட்டால் போதும். அங்கங்கே சாதம் தனியாக, இந்த சிக்கன் மசாலா தனியாக தான் இருக்கும். தலசேரி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.